சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. சேனல்ல இருக்க எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம இருக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்கோட ஆத்தர் ஜோசப் மார்ஃபி அவருடைய ஒரு ரிங்க தொலைச்சிட்டாரு. அப்படி அவர் ரிங்க தொலைச்சப்போ, அவர் எங்க தேடினாலும் அந்த ரிங் அவருக்கு கிடைக்கல. அந்த ரிங் ஒரு வேல்யூபிளான ரிங் அப்படின்றதால, அவர் மறுபடியும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாரு. அப்பயுமே அந்த ரிங் கிடைக்கல. கடைசியா அவர் தூங்குறப்ப இந்த ப்ராப்ளம அவருடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட அவர் கொடுத்துட்டு அவர் தூங்கினாரு. எனக்கு இந்த ரிங் எங்க இருக்குன்னு தெரியல, கண்டிப்பா உனக்கு எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளமா அவருடைய சப்கான்சியஸ் மைண்ட் கிட்ட அவர் கொடுத்துட்டு தூங்கிட்டாரு. அவர் தூங்கிட்டே இருக்கிறப்ப அவருக்குள்ள ஒரு குரல் கேட்டுச்சு, ரிங்கு ராபர்ட் கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டப்ப ஜோசப் மார்ஃபி எழுந்து ராபர்ட்டை கூப்பிட்டு, ரிங் எங்கேயாவது பாத்தியா ராபர்ட் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சின்ன பையன் என்ன சொன்னான் அப்படின்னா, எனக்கு தோட்டத்துல ஒரு ரிங் கிடைச்சிச்சு, அந்த ரிங் யாரோடதுன்னு எனக்கு தெரியல, அதை என்னோட ரூம்ல இருக்க டேபிள்ல நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜோசப் மார்ஃபி எப்படி நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டை நமக்கு யூஸ் பண்றது அப்படின்னும் இந்த புக்ல சில வேல்யூபிளான லெசன்ஸையும் நமக்கு கொடுத்துருக்காரு. சரி வாங்க அது என்னன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, இன்சைட் ஒர்க்கிங் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். நாம தூங்கினாலும் சரி, நம்ம பிரெயின்குள்ள இருக்க சப்கான்சியஸ் மைண்ட் எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். நாம டே டு டே லைஃப்ல பார்க்குற பெரிய பெரிய சயின்டிஸ்ட், மியூசிஷியன், ஆர்டிஸ்ட், நியூ கிரியேட்டர்ஸ், இவங்க எல்லாமே அவங்க சப்கான்சியஸ் மைண்டு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமை அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் கிட்ட கொடுத்துட்டு தூங்குவாங்க. இப்படி தூங்குறப்ப இவங்களுக்கான ப்ராப்ளமை அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஒர்க் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை இவங்களுக்கு கொடுக்கும். இதை புரிஞ்சுக்க ஆத்தர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தராரு. சிங்கர் கார்லோ ஆப்ராவில் பாடுற சான்ஸ் கிடைச்சப்போ அவர் பயத்துல அவரால் ஸ்டேஜில் பாட முடியல. அவருடைய கான்சியஸ் மைண்ட், உன் குரல்லாம் நல்லா இருக்குமா, நீ எதுக்கு பாடுற, நீ இப்படியே போயிடு, நீ பாடுறது யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு அவருடைய கான்சியஸ் மைண்ட் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா அவருடைய சப்கான்சியஸ் மைண்ட் அவர்கிட்ட என்ன சொன்னுச்சுன்னா, உன் வாய்ஸ் நல்லா இருக்கும், நீ பாடு, நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி அவருடைய சப்கான்சியஸ் மைண்ட் அவர் ட்ரிகர் பண்றப்ப கார்லோ சப்கான்சியஸ் மைண்ட் பேச்சை கேட்டு அவரு போல்டாங்க பாடினாரு. அப்படி பாடுறப்ப அவருக்கு அவார்டும் கிடைச்சிச்சு. அதனால நீங்க எப்போவாவது ஒரு ப்ராப்ளமும் ஒரு விஷயத்த செய்யணும், ஒரு விஷயத்த யோசிக்கணும்ன்றப்ப உங்களோட கான்சியஸ் மைண்டால நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால எதுவுமே செய்ய முடியாது. கான்சியஸ் மைண்ட் எப்பவுமே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு உன்னால இது முடியாது, இதெல்லாம் பண்ண முடியுமா, இது எப்படி நமக்கு வரும் அப்படின்னு யோசிக்கும். அதனால நீங்க எந்த ஒரு புது விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் அதை உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டாக பண்ணுங்க. அப்போதான் அந்த விஷயம் உங்களால் எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சு அதை சக்ஸஸ் பண்ண முடியும். நம்பர் 2, ஸ்டாப் திங்கிங் எ நெகட்டிவ் தாட்ஸ். 40 வருஷங்களுக்கு முன்னாடி பிரான்ஸ்ல இருந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, நம்ம கான்சியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் நடக்கிற சண்டையில எது ஜெயிக்கும் அப்படின்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் ஜெயிக்கும் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதை புரிஞ்சுக்க ஜோசப் மார்ஃபி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. நாம எக்ஸாம் ஹால்ல போய் உக்காந்துன்னு கொஸ்டின் பேப்பர் பார்த்துனோ நம்ம கான்சியஸ் மைண்ட், ஐயோ இந்த கொஸ்டினா, ஐயோ இந்த சாப்டரா, நம்ம படிக்கவே இல்லையே அப்படின்னு நம்மள பயம்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த எக்ஸாம் நம்ம ஒழுங்கா எழுதலை அப்படின்னா நம்ம ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லி நம்மளோட கான்சியஸ் மைண்ட் நம்மள பயம்படுத்திக்கிட்டே இருக்கும். அதே எக்ஸாம் ஹால் முடிஞ்சு வெளியே வந்த உடனே நம்ம மைண்ட் காம் ஆன உடனே நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் அதை பார்த்த உடனே அது சொல்லும், சே இந்த கொஸ்டினா, சே இந்த சாப்டரா, இதெல்லாம் நமக்கு தெரியுமே ஆனா நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு நம்ம மைண்ட் காமா இருக்கப்ப சொல்லும். இதெல்லாம் ஏன் நமக்கு நடக்குது அப்படின்னா, நம்ம நெகட்டிவ் தாட்ஸை நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு அதிகமாக கொடுக்கறதால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கிட்ட பாசிட்டிவ் தாட்ஸை கொடுத்தா அது நமக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணும், நெகட்டிவ் தாட்ஸை கொடுத்தா அது நமக்கு நெகட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணும். அதனால் எப்பவுமே நீங்கள் உங்களோட பாசிட்டிவ் தாட்டை மட்டும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொடுத்தீங்கன்னா மீதி வேலையெல்லாம் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டே பார்த்துக்கும். இல்லை இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எப்பவுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் மட்டுமே தான் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கிறது எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்கும். நம்பர் 3, நெவர் சிக்னேச்சர் ஏ பிளாங்க் செக் அண்ட் ரிச் இஸ் யுவர் ரைட்ஸ். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஜோசப் மார்ஃபியை பார்க்க ஒருத்தர் வந்தார். அவர் ஆத்தர்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, ஆனால் என்கிட்ட எந்த காசுமே இல்லை, என்னால் எப்படி படிக்க முடியும், உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு ஜோசப் மார்ஃபி என்ன சொன்னார் அப்படின்னா, நமக்கு என்ன வேணுமோ அதை நாம தான் நமக்கு செஞ்சுக்கணும். எப்படி ஒரு விதை மண்ணில் போட்டால் அதற்கான வேரெல்லாம் அந்த விதை தன்னால் இழுத்துக்குதோ
அதே மாதிரி நம்ம என்ன ஆகணுமோ, நமக்கு என்ன வேணுமோ அதை நாம தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட கேட்கணும். நாம அப்படி கேட்கறப்ப தான் அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஜோசப் மார்பி அவர்கிட்ட சொன்னப்ப அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டெய்லி எக்ஸ்பென்ஸை ரன் பண்றதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அவர் வேலை செய்ய போவாரு. அப்படி வேலை செய்ய போறப்ப அங்க இருந்த ஒரு டாக்டரை அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அவரும் இவர்கிட்ட எல்லா வேலையும் வைப்பாரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டெய்லியும் தூங்க போறப்ப நம்ம டாக்டர் ஆனா நமக்கு ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் தருவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட்ல இவரோட பேரை எழுதி டெய்லியும் ஒரு தூங்க போறதுக்கு முன்னாடி அவரோட ஃபேஸுக்கு முன்னாடி அதை வச்சுக்கிட்டு டெய்லி நான் தூங்க போறப்ப நான் கண்டிப்பா டாக்டர் ஆயிடுவேன், என்னால முடியும் அப்படின்னு சொல்லி அவரோட சப்கான்சியஸ் மைண்ட் கிட்ட அதை சொல்லிக்கிட்டு அதை பார்த்துட்டு தான் அவர் டெய்லியும் தூங்குவாராம். இப்படி தூங்குறப்ப இப்படி நாள் போக போக அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த டாக்டரு இவரை பிடிச்சி இவருக்கு எல்லா வேலையுமே சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு கட்டத்துல அவருடைய அசிஸ்டண்டாவும் இவரை வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் இவரோட சப்கான்சியஸ் மைண்ட் கிட்ட அவர் கேட்டதால தான் கிடைச்சிச்சு. நாமளும் வெறுமனே எனக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு நம்ம நினைக்கிறத விட நமக்கு எவ்வளவு காசு வேணும், அதை அடைய நம்ம எவ்வளோ பிளான் வச்சிருக்கோம், அதுக்கு எந்த அளவு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்றத பிளான் பண்ணி அதுக்கேற்றளவு நம்ம எஃபோர்ட் போட்டால் தான் நமக்கான பணம் நமக்கு கிடைக்குமே தவிர வெறுமனே பணக்காரன் ஆகணும் பணம் வேணும்னு மட்டும் நினச்சா நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால் நமக்கு என்ன வேணுமோ அதை நாம் தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட கேட்கணும். அதை ஒரு பிளாங்க் செக்காக வைக்காம நமக்கு இதுதான் வேணுன்ற ஒரு செக்கை நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட நம்ம கொடுக்கணும். நம்பர் 4, சயின்டிஸ்ட் யூஸ் தி சப்கான்ஷியஸ் மைண்ட். பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் எடிசன், ஐன்ஸ்டைன், மார்க்கோனி இவங்க எல்லாமே அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் பவரை வச்சு தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற எடிசனோட பல்பாக இருக்கட்டும், மார்க்கோனி கண்டுபிடிச்ச ரேடியோவாக இருக்கட்டும், இது எல்லாம் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்த ஐடியாவை வச்சு அவங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஜோசப் மார்ஃபி இதை புரிஞ்சுக்க நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தராரு. ஃபேமஸ் கெமிஸ்ட்ரி இன்வென்டரான ஃபெடரிக் கேக்குலே 6 நைட்ரஜன் அப்புறம் 6 கார்பன் அணுக்களை வேற ஷேப்புக்கு மாத்துற ரிசர்ச்சை ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு எந்த ஐடியாவுமே கிடைக்கல. இந்த ப்ராப்ளமை அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட கொடுத்து அவர் தூங்கிட்டாரு. இப்படி தூங்குறப்ப சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அவருடைய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடி ஒரு பாம்பு அதனோட வாழையே திரும்பி கடிக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப் கிடைச்சிச்சு. அந்த ரவுண்ட் ஷேப் தான் இன்னைக்கு நாம யூஸ் பண்ற கெமிஸ்ட்ரியில பென்சிங் ரிங் ஃபார்முலா. அதை அவர் சக்ஸஸ் பண்ணி காட்டினாரு. அதனால எப்பவுமே நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, ஐயோ நம்மளால அந்த ப்ராப்ளம் சரி பண்ண முடியலையே, நமக்கு ஏன் இந்த ப்ராப்ளத்துக்கு ஏன் நமக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ரொம்ப குழம்பாம அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத தெளிவாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட கொடுக்குறப்ப நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த ப்ராப்ளமை எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சு அது நமக்கான ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும். இதெல்லாம் இந்த புக்கில் தான் படித்து சொல்லியிருக்கேன். இந்த புக் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பை பண்ணி படிங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் இன்வெஸ்டிங் யுவர் டைம் ஃப்ரெண்ட்ஸ்.